அத்தியாயம் 45. தாமரை காலைன்னு சொன்னதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். உண்மைதானே, அவனைதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் இவ கூட பேசினா நமக்கு என்ன என்று இதே கேள்வி 1000 முறை தனக்குள் கேட்டுக்கொண்டாள் தாமரை. என்ன பிள்ளை, நானும் பாக்குற ரொம்ப நேரமா எதையும் யோசனை செஞ்சுட்டு உட்காந்துருக்க, என்ன விஷயம் என்றபடி துவைக்க துணிகளை எல்லாம் அள்ளிக்கொண்டு குளிப்பதற்கு பம்பு செட்டு நோக்கி நடந்து வந்தாள் மோகனா. வா புள்ள, எனக்கு என்ன யோசனை, அப்படியெல்லாம் இல்ல என வாய் வார்த்தையாக சொன்னாலும் கூட மோகனாவுக்கு அப்பட்டமாக தெரிந்தது அவள் தோழி எதையோ தீவிரமாக யோசனை செய்து கொண்டிருக்கிறாள் என்று. உனக்கும் கால அண்ணாவுக்கும் ஏதாவது நடக்கூடாது நடந்து போச்சா என்ன? ஒரு தினசாய் கேட்டாள் மோகனா. ஏய் சே, என்னடி கேக்குற, விவசாயம் இல்லாம? அந்த மாதிரி எந்த கர்மமும் இல்ல. அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா என்ன? நானும் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ உன் வாயால மத்தவங்களை பத்தி அதிகமா பேசுறதை விட காளை அண்ணாவை பத்தி பேசினதான் அதிகம். அவனை புடிச்சு ஒண்ணு பேசல, பிடிக்காம தானே பேசின. புடிச்சு பேசினியோ பிடிக்காம பேசினியோ, ஆனா அதிகமா காளை பத்தி தான் பேசுவ. அது மட்டும் இல்ல, நீ லவ் பண்ணப்ப கூட மித்ரன் பத்தி பேசினதை விட அந்த காளைய அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு அப்போ இவங்கள பத்தி தான் பேசுவ. அதான் அப்படி பேசி பேசி புடிச்சு போச்சோன்னு நினைச்சேன். யாரு மனசுல யாரு இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? உன் பேச்சுவார்த்தையே சரியில்லை. இங்காரடி, நான் அவன் கட்டின தாலிய சுமந்துக்கிட்டு அவன் கூட இருக்கிறதுனால மித்ரன் அப்படியே மறந்து போயிட்டான்னு அர்த்தம் இல்லடி. அது மட்டும் இல்லாம என்னைக்கா இருந்தாலும் என் மனசுல மித்ரன் மட்டும்தான் இருப்பான் உறுதியாக சொன்னாள். அப்படியா? ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணல. ஏன் வேற எப்படி தோணுது உனக்கு? எதுக்குப்பா எனக்கு பொல்லாப்பு? வேணா தாயி, நீ சொன்ன மாதிரி இருக்கட்டும். ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோ, இதே வாயால ஒரு நாள் மாத்தி பேசுவடி, அப்ப இருக்கும் உனக்கு. பாப்போம் என்று இருவரும் குளித்து முடித்து நடந்து வர அந்த பக்கம் தாமரையின் தங்கை காவியாவும் குளிப்பதற்கு அந்த பக்கமாய் வந்தாள். அக்கோ என்றாள் பாசமாக. ஏண்டி கூறு கேட்ட குக்கர், இங்க என்னத்துக்கடி ஒத்தையில குளிக்க வர்ற? வீட்டுலதான் பாத்ரூம் கட்டி விட்டுருக்காரே உன் அப்பன், அப்புறம் எம்பிட்டு தூரம் தள்ளி குளிக்க வர என்று சிறு மிரட்டலுடன் கேட்டாள் தாமரை. இல்லக்கா, தனியா வரல, என் ஃப்ரெண்டு வசந்தியும் வரேன்னு சொன்னா என்று கொஞ்சம் பம்மி சொன்னாள் காவியா. அவதான் உனக்கு பாடிக்காடா, இன்னொருக்கு அந்த பக்கம் ஒத்தையில குளிக்க வர்றது பார்த்தேன்னு வை, உன் பம்பை ஆஞ்சு போடுவேன். அம்மா நல்லா இருக்கா? இருக்குதுக்கா, நெதமும் உன்னைதான் நினைச்சு அழுவுது. வீட்டுக்கு வந்துட்டு போக்கா கொஞ்சம் ஏக்கமாக சொன்னாள். என்னதான் கல்யாணம் நடந்த புதிதில் கோபமாக பேசிவிட்டாலும் பெற்றவர்கள் அல்லவே, இணைக்காமல் இருக்க முடியவில்லை அவளால். சரி, போய் குளிச்சுட்டு பத்திரமா வீட்டுக்கு போ என்று அதே மிரட்டலுடன் சொன்னவள் ஒரு 4-8 எடுத்து வைத்து மறுபடியும் மெல்ல தங்கையை திரும்பி பார்த்தாள் தாமரை. என்ன பிள்ளை அப்படி பாக்குற? மோகனா சந்தேகமாய் கேட்டாள். இந்த சின்னவகிட்ட உனக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதா என்ன? ஏன் தாமரை அப்படி கேக்குற? இல்ல, எனக்கு என்னமோ அவ பதட்டமா இருக்க மாதிரியும் என்கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரியும் தோணுது, அதான் கேட்டேன். உனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணலையா? இல்லையே பிள்ளை, நீதான் ஓவரா யோசனை பண்றன்னு தோணுது. அப்படிங்கிற? சரி வா போ என்றவர்கள் இருவரும் அங்கிருந்து கிளம்பி செல்ல, இங்கு தாமரை சந்தேகப்பட்டது போல அந்த பம்பு செட்டு பக்கம் வந்து அமர்ந்திருந்த காவியா முகத்தில் இவ்வளவு நேரம் மறைத்து வைத்திருந்த பதட்டம் வந்து மறுபடியும் தொத்திக்கொள்ள, நொடிக்கு ஒரு முறை அவள் கண்கள் யாரையோ தேடிக் கொண்டிருந்தது. அவள் தேடியவள் இன்னும் வரவில்லையோ என்னவோ அவள் இடுப்பில் சொருவி வைத்திருந்த போனை எடுத்து யாருக்கோ அழைப்பு விட்டாள். ஏ வசந்தி, எங்கடி இருக்க? பயத்திலே செத்துருவோம் போல, சீக்கிரம் வாடி. அந்த பதட்டம் கொஞ்சம் கூட குறையாமல் பேசியவளின் உள்ளங்கையெல்லாம் வேர்த்திருந்தது. அட வந்துட்டேன்டி சத்த போரு என்றவள் கொஞ்ச நேரத்தில் வந்து சேர்ந்தாள் அந்த பம்பு செட்டுக்கு. வாடி, நான் கேட்டது வாங்கிட்டு வந்தியா? இத பக்கத்து ஊர்ல போய் தலையில முக்காடெல்லாம் போட்டு வாங்கிட்டு வரதுக்குள்ள என் உசுறு போய் உசுறு வந்துருச்சு. இந்தா என்று அந்த மெடிக்கல் கிட், அதாவது கன்சீவாக இருக்கிறோமா இல்லையா என்று செக் பண்ணுவதற்கு பயன்படுத்தும் கிட்டை கொடுத்தாள். கைகள் நடுங்க அதை வாங்கி பிடித்தவள் தயக்கமாக தோழியை பார்த்தாள். பயமா இருக்குடி, இது இருக்க கூடாதுன்னு அம்படு சாமிக்கும் காசு வெட்டி போட்டு வந்திருக்கு, திக்குன்னு இருக்குதுடி பதட்டமாக சொன்னாள். இதெல்லாம் பண்ணும்போது யோசிச்சிருக்கணும், அப்ப மட்டும் சுகமா இருந்துச்சு, இப்ப கஷ்டமா இருக்கா? சரியான நேரத்தில் குத்தி காட்டி பேசினாள். ஏண்டி வசந்தி, நீயும் இப்படி பேசுற? எனக்குன்னு இருக்குது நீ மட்டும் தாண்டி, நீயும் இப்படி பேசினா நான் என்னடி பண்ணுவ? அவளுக்கு 2 கண்களும் கலங்கி நின்றது. சாரிடி, உன்னை நினைக்கும் போது கோவமா இருக்கு, சூதானமா இருக்குது இல்லையா? சரி, முதல்ல செக் பண்ணிட்டு வா, அப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம். ஆமா, எப்படி செக் பண்ணணும்னு தெரியும் தானே? தெரியும் புள்ள, சத்த முன்னாடிதான் யூடியூப்ல பாத்துட்டு வந்த. சரி போ என்று அவள் அந்த பக்கம் அமர்ந்து விட காவியா கொஞ்சம் பதட்டமாக கிட்ட எடுத்துக்கொண்டு சென்றவள் சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்தாள். திரும்பி வரும் பொழுது அவள் முகத்தில் சிரிப்பு இருந்தது. அடிய வசந்தி, ஒரு கோடுதான் வந்திருக்கு, அப்ப எதுவும் இல்லடி என்றவள் முகம் எங்கும் சிரிப்புடன் அந்த கிட்டை அவளிடம் காட்டினாள்.
நான் தான் சொன்னேன்ல அப்படி எதுவும் இருக்காதுன்னு, நீ தாண்டி பயந்து போயிட்ட என்றபடி அந்த கிட்டை பார்த்த வசந்தியின் முகம் மாறியது. ஏ புள்ள காவ்யா, செத்து இத பாரு என்றதை அவள் முன்பு சற்று பதட்டத்துடன் நீட்டினாள் வசந்தி. என்னவென்பது போல பார்த்த காவ்யாவின் முகத்தில் இவ்வளவு நேரம் இருந்த புன்னகை மாறி பதட்டம் உண்டானது. அதில் ஒரு கோடு அல்ல, இப்பொழுது 2 கோடு காட்டியது. காவ்யா, நீ மாசமா இருக்கடி, பதட்டமாக சொன்னாள் வசந்தி. காவ்யா அவசரமாக வந்து அவள் வாயை பொத்தினாள். சத்தமா சொல்லாதடி, யாருக்காவது கேட்டா அம்பிட்டுதான். இப்ப நான் என்னடி பண்ணுவ? ஐயோ என்று தலையில் கையை வைத்து அமர்ந்து விட்டாள் காவ்யா. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிய வந்தா என் அப்பா என்ன கொண்டு போடுவாருடி. தலையில் அடித்து கொண்டு அழுதாள். யாரு புள்ள, நம்ம சொல்லாங்கட்டி கூட இன்னும் கொஞ்ச நாள்ல உன் வயிறு காட்டி கொடுத்துரும். நான் சொல்றது கேளுடி, பேசாம விஷயத்த உன் காதலன் கார்த்திகிட்ட சொல்லு. உடனே அவனை உன் அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்க சொல்லு. கல்யாணம் ஆன அப்புறம் பெருசா ஒண்ணு இதை பத்தி பேச மாட்டாங்க. புரிஞ்சுதா பேசுறியா? தழக்கீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் என் அப்பா ஒரு நாள் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. கொண்டு குழு தோண்டி புதைச்சு போடுவாரு. எப்படியா இருந்தாலும் இந்த விஷயம் தெரிஞ்சிரும், அதுக்கு தான் சொல்றேன். நீ மட்டுமா தப்பு பண்ண? ஆசை வார்த்தை காட்டி உன்னை அங்க கூட்டிட்டு போறேன் இங்க கூட்டிட்டு போறேன்னு குடிக்கிறதுல என்னத்தையோ கலந்து கொடுத்து இன்னைக்கு அது இங்க வந்து நிக்குது. ஆம்பளைக்கு மட்டும்தாண்டி சோகம், பொண்ணுக்கு வழி மட்டும்தான். மறுவாதே அவன்கிட்ட போனை போட்டு சொல்லு. இதை விட்டால் வேறு வழி இல்லை என்று அவளுக்கும் புரிந்தது. அதனால் அவள் போனை எடுத்து கார்த்திக்கு போன் போட்டாள். மறுபக்கம் 2 அழைப்புகளுக்கு பிறகு போன் எடுக்கப்பட்டது. சொல்லு காவ்யா, இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க, என்ன விஷயம்? என் கூட பேசாம கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியலையா? எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோமா, ஜாலியா? அந்த பக்கம் கார்த்திக் அடி போட்டான் எதற்கோ. காவ்யா கொஞ்சம் விம்மினாள். என்னடி ஆச்சு, எதுக்கு அழுவுற? கார்த்திக், பிரச்சனை ஆயிடுச்சு கார்த்திக், எனக்கு பயமா இருக்கு. என்ன பிரச்சனை? நான் மாசமா இருக்கேன் கார்த்திக். நம்ம பண்ண தப்பு இன்னைக்கு இங்க வந்து நிக்குது, எனக்கு பயமா இருக்கு. விம்மியபடி சொன்னாள். இவ்வளவு நேரம் வக்கனையாக பேசிக் கொண்டிருந்தவன் அவள் சொன்னதை கேட்டு அப்படியே அமைதியானன். உண்மையை சொல்றியா? செக் பண்றியா? இல்ல டேட் தள்ளி போவோம் நீயா உளறிட்டு இருக்கியா? அந்த பக்கம் அவன் பதட்டமாக கேட்டான். செக் பண்ணிட்ட, கன்ஃபார்ம் என்றதும் அந்த பக்கம் பட்டன போனை அணைத்தான் கார்த்திக். அத்தியாயம் 46. முன்பு போல தாமரை காலையினிடம் வம்பு செய்வது இல்லை. ஏனோ அவனை பார்க்கும் போது இப்பொழுதெல்லாம் அவள் மனம் கொஞ்சம் தடுமாறுவது போல ஒரு உணர்வு அவளுக்குள். அன்று டெஸ்ட் பேப்பரை கரெக்ஷன் செய்து கொண்டிருந்தாள் அவள். அப்பொழுது அவள் அத்தை பாக்கியம் சற்று தள்ளி அமர்ந்து யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தார். ஆனாலும் அந்த வயசுலயே உன் மவன் உன் மருமகளுக்காக வேண்டுதல் வச்சவனாச்சே, அம்புட்டு பிரியம் போல உன் மருமக மேல என்று அந்த பக்கத்து வீட்டு கிழவி ஒன்று சொல்வது தாமரைக்கு தெளிவாக கேட்டது. அவங்க யாரு சொல்றாங்க? காலை எனக்காக வேண்டுதல் வச்சானா என்றவள் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று உன்னித்து கவனிக்க துவங்கினாள். பின்ன இருக்காதா என்ன? அவன் மேல அவனுக்கு அம்புட்டு பிரியும். சின்ன வயசுல காய்ச்சல் வந்து படுக்கையில விழுந்தவளை காப்பாத்த முடியாதுன்னு அம்புட்டு பேரும் கைய விரிச்சுட்டாங்க. என் மாவ மவளுக்கு அப்படி ஆனதும் துடிச்சு போயிட்டான். அப்பதான் திருவிழா சமயம் வேற, அதனால என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம அவ குணமாகி வரணும்னு தீ மிதிச்சு ஆணிக்கால் செருப்பு போட்டு நடந்து காவடி எடுத்து தேர் எடுத்து இப்படி உடம்ப வருத்தி அவளுக்காக எல்லாமே பண்ணான். அந்த அம்மன் கருணையால என் மருமக திரும்பி வந்தா என்று அவர்கள் இருவரும் பேசுவதை கேட்டவளுக்கு எப்படி உணர்கிறோம் என்று தெரியவில்லை. அன்று அந்த குகையில் வைத்து நீ எனக்காக என்ன செய்தா என்று கேட்கும் பொழுது அவன் சிரித்த சிரிப்பு இப்பொழுது ஞாபகம் வந்தது அவளுக்கு. அந்த சிரிப்புக்கு இதுதான் காரணம் என்று புரிந்தது. ஆனா அவன் இதுக்காக எனக்காக இதெல்லாம் பண்ணணும்? நெற்றியை பிடித்து கொண்டாள். அவனை பற்றி ஒவ்வொரு விஷயமும் தெரிய வரும்போதும் அவன் மீதான அவள் எண்ணம் முற்றிலும் தவறென்று உணர்த்தி கொண்டே இருந்தான் காளையன். அடுத்த நாள் திருவிழா என்பதால் காளையன் வீட்டுக்கு வரவே இல்லை. அவன் சின்ராசுவுக்கு உதவியாக வேலை செய்து கொண்டிருந்தான். ஏண்டி பாக்கியம், உன் மவன் இடியே விழுந்தாலும் குடிய நிறுத்த மாட்டானே. ஆனா அவன் குடிச்சு 1 வாரத்துக்கு மேல ஆயி போச்சான். என் மவன் கூட ஆச்சரியமா சொல்லிக்கிட்டு இருந்தான். என்னடி அதிசயம், பொசுக்குன்னு குடிய நிறுத்திவிட்டான்? அத்தனை பேரும் ஆச்சரியமாக கேட்டார்கள். அவருக்கும் அதுதான் தெரியவில்லை. என்னன்னு தெரியல மதினி, நானும் எத்தனையோ முறை கெஞ்சி பார்த்தேன். ஆனா அப்ப கூட குடிய விடாதவன் இப்ப எதுக்கு விட்டான்னு தெரியலையே. என் மவனால கூட குடிக்காம இருக்க முடியும்னு எனக்கே இப்பதான் தெரியுது என்றவர் ஆச்சரியமாக சொல்லிக் கொண்டிருந்தார். இதையெல்லாம் கேட்ட தாமரை புருவம் சுருங்கி விரிந்தது. அத்தனை பேர் சொல்லியும் விடாதவன் நான் சொன்ன 1 வாரத்துக்காக குடிய நிறுத்திட்டானா என்று உதடு பிதுக்கிக் கொண்டாள். ஏனோ அவளையும் தாண்டி அவள் இதழில் சிறு புன்னகை கீற்று வந்து எட்டி பார்த்தது. விடிந்தாள் ஊர் திருவிழா. இதுவரை நடந்த திருவிழாக்களை விட இந்த வருஷம் திருவிழாக்களை கட்டியது. அதற்கு முக்கிய காரணம் காளையன் அண்ட் கோ என்றும் சொல்லலாம். சின்ராசு பொறுப்புடன் வேலை பார்த்தான்.
ஒத்த பைசா கூட எதிலும் வீணாக செலவு செய்யாமல் கணக்கு பார்த்து அத்தனை வேலையும் செய்திருந்தான். வந்தவர்கள் போனவர்கள் எல்லாம் சென்றாசுவை பாராட்டிவிட்டு சென்றார்கள். இத்தனை வருஷமா அது பண்ண இது பண்ணன்னு சொல்லி லட்சக்கணக்குல பாண்டிய கணக்கு மட்டும் காட்டுவாரு. ஆனா ஒன்னும் பெருசா இருக்காது. ஆனா இந்த வருஷம் லட்சத்தை கூட தொடல. ஆனா இவ்வளவு நேர்த்தியா பண்ணிருக்கான் சின்ராசு. சரியானவன் கைக்குதான் பொறுப்பு போயிருக்கு என்று பலர் பாண்டியன் மற்றும் ராமையா காதுபடவே பேசி சொல்ல இருவருக்கும் செருப்பை சாணியில் முக்கி அடித்தது போல இருந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குஷியில் இருக்க ஒருத்தி மட்டும் அந்த இருட்டு ரூமில் வெறும் தரையில் படுத்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தாள். அடியே காவியா, திருவிழாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும்னு சொன்ன, வாடி போயிட்டு வருவோம் என்று அவள் அன்னை கதவை தட்டினார். ஆனால் காவியாவோ கதவை திறக்கவில்லை. நான் வரல, தலைவலிக்குது, நீங்க போயிட்டு வாங்க என்று மறுத்து விட்டாள் அவள். சரி, நானே போயிட்டு வரேன், மாத்திரை போட்டுக்க, வீட்டை பூட்டிக்கோடி என்று அவர் மட்டும் கடைக்கு செல்ல காவியா அழுதழுது முகம் எல்லாம் வீங்கி விட்டது. நேற்று அவள் மாசமாயிருக்கும் விஷயத்தை கார்த்திக்கிடம் சொன்ன நொடியிலிருந்து அவன் போன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. அவளும் அவனுக்கு அழைத்தழைத்து ஓய்ந்து போனாள். வேறு வழியே இல்லை, இப்படியே விட்டால் சரியாக வராது என்று ஒரு முடிவுடன் முகத்தை துடைத்து கொண்டவள் கலைந்து கிடந்த கூந்தலை அள்ளி கொண்டே போட்டவள் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு சென்றாள். கார்த்திக் எப்பொழுதும் அமர்ந்திருக்கும் குட்டி சுவர் நோக்கி. அவள் எண்ணியது போல கார்த்திக் அங்குதான் இருந்தான், அதுவும் அவன் நண்பர்கள் பட்டாளத்துடன். வண்டியை சற்று தள்ளி நிறுத்திய காவியா நேராக கார்த்திக் நோக்கி நடந்து சென்றாள். இதை சற்று தள்ளி இருந்து பார்த்துவிட்ட கார்த்திக் அவசரமாக அவளை நோக்கி ஓடி வந்து அவளை தனியே அழைத்து சென்றான். ஏ காவியா, நீங்க எதுக்கு வந்த? நீங்க எதுக்கு என் போன் அட்டென்ட் பண்ணல? என் போனு தண்ணில விழுந்துருச்சு. போய் சொல்றீங்களா கார்த்திக் என்றவளுக்கு அப்பட்டமாக தெரிந்தது அவன் போய்தான் சொல்கிறான் என்று. இங்க பாரு காவியா, எனக்கு நீ அந்த மாதிரி சொன்னது பயத்துல என்ன பண்றன்னு தெரியலடி. அதெல்லாம் என்ன தனியா கூட்டிட்டு போய் நான் குடிச்ச ஜூஸ்ல என்னத்தையோ கலந்து கொடுத்து என் கூட தப்பு பண்ணப்போ தெரியலையா? சுகத்தை அனுபவிக்கும் போது மட்டும் இனிச்சது, ஆனா இப்ப கசக்குதா கார்த்திக்? பார்த்து பேசு காவியா, என்னமோ சம்மதம் இல்லாம நான் உன்னை ரேப் பண்ண மாதிரி சொல்ற. நீயும் என்ஜாய் பண்ணதானே? அப்படியே சொக்கி அம்மல விழுந்ததானே? அப்ப பிடிக்கலன்னா அங்கிருந்து வந்திருக்கலாமே. அவனும் வார்த்தையை விட்டான் கடுப்பில். காவியாவுக்கு பொங்கி வந்தது அழுகை. அப்ப என்ன ஏமாத்த பாக்குறீங்களா கார்த்திக்? கண்ணீர் மல்க கேட்டாள். அழுகாத, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. நினைச்சா நினைக்கட்டும், இப்ப நான் மாசமா இருக்கேன். வெளியே தெரிஞ்சா எல்லாரும் என்னதான் தப்பா பேசுவாங்க. என் அப்பா என்ன கொன்னிருவாரு. பிளீஸ் கார்த்திக், இப்பவே என்ன உங்க கூட கூட்டிட்டு போங்க, நம்ம எங்கயாவது போயிடலாம் விம்மலுடன் சொன்னாள். எங்க போக முடியும்? நாம எங்க போனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப எனக்கு எந்த வருமானமும் இல்ல. நானே பெட்ரோல் போட கூட என் அப்பாவை தான் எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இங்க பாரு காவியா, உன்னை நான் லவ் பண்றேன், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா இப்ப நமக்கு இந்த குழந்தை வேணாம். நான் பொறுமையா எங்க அப்பா கிட்ட பேசி நம்ம விஷயத்த சொல்றேன். அப்புறம் உன்னை பொண்ணு கேட்டு வரேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரின்னு தெரிஞ்சா எல்லாரும் தப்பா பேசுவாங்க. ஏன் அப்பா அரசியல்வாதி வேற, ரொம்ப அசிங்கமா போயிடும். அதனால நான் சொல்றது கேளு, இந்த கருவை கலைச்சிரு. சற்றும் இரக்கமில்லாமல் சொன்னான். அதை கேட்டு கலங்கிய கண்களுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் காவியா. தாமரை குளித்து முடித்து வரும்பொழுது குட்டி போட்ட பூனையை போல் அங்கும் இங்கும் நடமாடி கொண்டிருந்தான் காளையன். அவளும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறாள் அவன் செய்வதையெல்லாம். என்ன பிரச்சனை உனக்கு போ? எனக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லையே. அப்புறம் எதுக்குடா இப்ப ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? அது சும்மாதான். தாமரை கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டியபடி அவன் முன் வந்து நின்றாள். சொல்லு. இல்ல, நம்ம கோவில் திருவிழாவுக்கு முன்னாடி நாள், அதாவது இன்னைக்கு சாயங்காலம் சுத்த தண்ணி வாங்குவாங்க புருஷன் பொண்டாட்டிங்க எல்லாரும். அப்படின்னா? தெரிஞ்சும் தெரியாதது போல கேட்டாள். அதுதான், எந்த தீட்டு இருக்க கூடாதுன்னு கோவில் முன்னாடி 108 குழி எடுத்து அதுல தண்ணி ஊத்தி புருஷன் பொண்டாட்டிங்க ஒன்னா சேர்ந்து அந்த ஒவ்வொரு குழிலையும் ஒவ்வொரு முறையும் குனிஞ்சு அதுல இருக்க தண்ணி எடுத்து தலையில வச்சுக்கணும் 3 தடவை. இன்னைக்கு எல்லாரும் பண்ணுவாங்க, நம்மளும் பண்ணணும். இங்க பாரு, அதெல்லாம் முறைப்படி கல்யாணம் பண்ணுவங்களுக்கு. ஆனா நம்ம ஒண்ணும் முறைப்படி கல்யாணம் பண்ணல. இந்த கல்யாணத்தை நான் முழு மனசோட ஏத்துக்கவும் இல்ல. அதனால என்னால அதை பண்ண முடியாது. நான் வரமாட்டேன் என்று உறுதியுடன் அவள் கூறினாள். காளையன் அவனால் முடிந்த அளவுக்கு கேட்டு பார்த்து விட்டான். ஆனால் அவளோ வரமாட்டேன் என்று உறுதியுடன் சொல்லிவிட்டாள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கு சடங்கு தொடங்கிவிடும். அதனால் பெருமூச்சு விட்டவன் வாசல் வரை சென்று திரும்பி பார்த்தான் அவளை. உன்னை கட்டாயப்படுத்த என்னால கூட்டிட்டு போக முடியும்டி, ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்ல. நான் போறேன், கடைசி வரைக்கும் காத்திருப்பான் உனக்காக என்றபடி காளையன் அங்கிருந்து கோவில் நோக்கி நடக்க தாமரை என்ன ஆனாலும் போக மாட்டேன் என்று உறுதியுடன் இருந்தாள். அவளுக்கு தெரியும், அந்த சுத்த தண்ணி எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவி அவர்களை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். அதை எப்படி அவளால் செய்ய முடியும்? அந்த ஊரில் இருக்கும் அத்தனை பேரும் வந்து விட்டார்கள், ஒருத்தையை தவிர. பாண்டியன் மருமகனை பார்த்து நக்கல் புன்னகை செய்தார். அவ எந்த காலமும் உன்னை ஏத்துக்க மாட்டா.
என் பொண்ண பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. நீ எல்லார் முன்னாடி அசிங்கப்பட போற என்று நக்கல் சிரிப்பு சிரித்துவிட்டு அவர்தான் முதலில் தண்ணீர் எடுத்து தலையில் விட்டு முன்னே செல்ல அவரை தொடர்ந்து அவர் மனைவி என்று வரிசையாக அத்தனை பேரும் செய்தார்கள். கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேர் சுத்த தண்ணி எடுத்து விட்டார்கள். அப்பொழுதும் தாமரை வரவே இல்லை. இவ்வளவு நேரம் இருந்த காளையனின் நம்பிக்கை இப்பொழுது உடைந்தது. அத்தியாயம் 47. அத்தனை பேரும் சடங்கை முடித்துவிட இப்பொழுது காளையனும் இன்னும் சிலரும் மட்டுமே இருந்தார்கள். பாண்டியன் நக்கல் சிரிப்புடன் மருமகன் அருகே வந்தார். என்ன, என் பொண்ணு வருவான்னு நினைக்கிறியா? அவளை பத்தி இன்னுமா உனக்கு தெரியல? அவ வரமாட்டா, உன்னை ஏத்துக்கவும் மாட்டா. அந்த நக்கல் சிரிப்பு மாறாமல் சொன்னார். காளையனுக்கு என்னவோ போல் இருந்தது. அவனும் தாமரை வருவாள் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அவள் வரவில்லை. பங்கு, கவலைப்படாத, எனக்கு என்னமோ வந்துருவான்னு தான் தோணுது என்றபடி கல்யாணம் நண்பனுக்கு ஆறுதல் சொன்னான். நேரங்கள் கடந்தது. அவ்வளவுதான். அத்தனை பேரும் திருவிழா முடிந்து கிளம்பும் போது அங்கு தனியே நின்று கொண்டிருந்த காளையனை பார்த்து ஏதோவெல்லாம் பேசி சென்றார்கள். பிடிக்காத பிள்ளைய பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பிள்ளைக்கு இவனை பிடிக்கல போல, அதான் வரல என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் காளையன் காதுபடவே பேசி சென்றார்கள். காளையன் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவன் கடைசி நிமிஷம் வரை நம்பினான், நிச்சயம் தாமரை வருவாள் என்று. பாண்டியன் மருமகனை பார்த்து கேலி செய்து சிரித்தார். நான் தான் சொன்னல, அவன் உன் முகத்துல கரிய பூசுவான்னு. இது மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரமே உன்னை விட்டு அவ வருவா என்று நக்கல் செய்தவரை பார்த்ததும் கோபம் வந்தது காளையனுக்கு. ஏய் என்று கோபமாக அவன் மாமனார் சட்டையை பிடிக்க போனான். கல, என்ன பண்ற, விடு என்று அவன் நண்பர்கள் இருவரும் அவன் கையை பிடித்துக் கொண்டார்கள். பாண்டியன் நக்கல் சிரிப்புடன் அவனை கடந்து சென்றார். அவனுக்கு மற்றவர்கள் பேசும் பொழுது பெரிதாக தெரியவில்லை. ஆனால் யார் முன் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைத்தானோ அவரை கேலி செய்து சிரிக்கும் பொழுது அவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நம்புனண்டா, அவ வருவான்னு, ஆனா அப்படி பண்ணுவான்னு நினைக்கல. கொஞ்சம் வேதனையுடன் சொன்னவனை பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் வேதனையாக இருந்தது. கவலைப்படாதடா, விடுகடா என்று அவர்களிடம் கையை உருவி கொண்டவன் கோபமாக தாமரை தேடி வீட்டிற்கு சென்றான். ஏய் கருவாச்சி, எங்கடி இருக்க? வெளியே வாடி என்று சத்தம் போட்டு கத்தினான் காளையன். அவன் சத்தம் கேட்டு அவன் அன்னை பாக்கியவதிதான் ஓடி வந்தார். என்னையா, என்ன விஷயம்? எங்கம்மா உன் மருமக எத்தனை தடவை சொல்லிட்டு போன கோவிலுக்கு வர சொல்லி. என் மேல கோபம் இருந்தா என்ன அசிங்கப்படுத்தணும்னா வேற எப்படி வேணாலும் அவ காட்டியிருக்கலாம். அதை விட்டுட்டு அத்தனை பேர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டா. உன் அண்ணன் என்ன காரி துப்பாத குறையா கேவலப்படுத்திட்டு போறாரு. இதுக்கெல்லாம் அவதான் காரணம். எங்கம்மா அவ? அந்த வீட்டுக்குள் தேடியபடி கேட்டான். டேய், என்ன உளறிட்டு இருக்க? நீ கிளம்பி போன கொஞ்ச நேரத்துல தாமரை கோவிலுக்கு போறேன்னு கிளம்பிட்டா. காளையன் அவன் அன்னை சொன்னதை கேட்டு குழம்பி போனான். என்னம்மா சொல்ற? அவ கோவிலுக்கு கிளம்பி வந்தாளா? ஆனா இங்க வரலையே. அவன் சந்தேகமாய் கேட்டான். அட, உண்மைதான் நான் சொல்றேன். நீ போய் கொஞ்ச நேரத்துல அவ கோவிலுக்கு போறேன்னு தான் கிளம்பி வந்தா. வேணும்னா அவளுக்கு போன் பண்ணி பாரு என்று பாக்கியம் சொன்னதும் அவனும் தாமரைக்கு போன் பண்ணி பார்த்தான். ஆனால் தாமரை போனை வீட்டிலே வைத்துவிட்டு போயிருந்தாள். போன் இங்கதான் இருக்கு. அப்ப அவ எங்க போனா? டே கால, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, நீ என்னன்னு போய் பாருடா. பாக்கியவதி கொஞ்சம் பதட்டம் கொண்டார். தாமரை கிளம்பி போய் 1 மணி நேரத்திற்கும் மேலாகி விட்டது. காளையனும் அவன் வண்டி எடுத்துக்கொண்டு தாமரையை தேடி சென்றான். இன்னொரு பக்கம் கல்யாணம் சென்றா சிவுக்கும் போன் பண்ணி தாமரையை தேட சொன்னான். கிட்டத்தட்ட 2 மணி நேர தேடலுக்கு பிறகு தாமரை ஒரு வயல்வரப்பு பக்கம் நடந்து செல்வதை கண்டான் காளையன். அவளை பார்த்த பிறகுதான் அவனுக்கு உயிரே வந்தது. வண்டியை நிறுத்தியவன் அவசரமாக தாமரை நோக்கி ஓடினான். ஏ கருவாச்சி, நில்லடி, கருவாச்சி என்று சத்தம் போட்டுக்கொண்டு சென்றான். காளையன் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த தாமரை முகமெங்கும் பதட்டம் இருந்ததை காளையன் அப்பொழுது கவனிக்கவில்லை. ஏய், இங்க நடி பண்ணிட்டு இருக்க? உன்னை கோவிலுக்கு கிளம்பி வர சொன்னா கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஊர் சுத்திட்டு இருக்கியா? எம்பிட்டு நேரமா உன்னை தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படி என்னடி உனக்கு வீராப்பு? சரி, என் மேல கோவம் இருந்தா அதை என் கிட்ட காட்டு. அதுக்காக எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துவியா? என்று அவன் பாட்டுக்கு நிறுத்தாமல் அவளை வசவு பாடிக்கொண்டிருந்தான். கருவாயா, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு. நீ சொல்றதை எதுக்கடி நான் கேட்கணும்? நான் சொன்னதை நீ கேட்டியா? உன் அப்பா செருப்ப சாணியில முக்கி அடிச்ச மாதிரி என்ன எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு போறாரு. எப்படி இருந்தது தெரியுமா? படிச்ச பிள்ளைதானே நீ. நீ இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல என்று அவன் இருந்த கோபத்துக்கு பேசிக் கொண்டிருந்தான். டேய் முட்டாள்! அந்த இடம் கேட்கும்படி சத்தம் போட்டு கத்தினாள் தாமரை. அந்த சத்தம் கேட்டு இவ்வளவு நேரம் கோபத்தில் கத்திக் கொண்டிருந்த காளையன் வாய் அப்படியே அமைதியானது. எதுக்குடா இப்ப இப்படி கத்திட்டு இருக்க? ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்க கூட உனக்கு நிதானம் இல்ல. நான் கோவிலுக்கு தான் வந்தேன். ஆனா வர வழியில என் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணோட அம்மா பதட்டமா அந்த பக்கம் கண்ணீர் விட்டு நடந்து வந்தாங்க. அதுதான் அப்படியே விலைக்கு போக மனசு இல்லாம என்னன்னு கேட்டேன்.
அப்பதான் சொன்னாங்க அவங்க பொண்ணு ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வீட்டுக்கு இன்னும் வரலன்னு. மதியமே கிளாஸ் முடிஞ்சு போச்சுன்னு மிஸ் என்கிட்ட சொன்னாங்க. அதான் இவ்ளோ நேரம் ஆகியும் புள்ள வரலன்னு அவங்க பதட்டப்பட்டாங்க. அதனாலதான் நானும் அவங்களும் சேர்ந்து அந்த பொண்ணை தேடிட்டு இருந்தோம். அந்த பொண்ணு பேரு கூட பூவு. உன்னை மாமா மாமான்னு கூப்பிடுமே அந்த பொண்ணுதான் என்று தாமரை அவள் பக்கம் இருந்த நியாயத்தை எடுத்து சொன்னாள். பூவை காணமா? அவ வெளியே சுத்த போக மாட்டாளே. வீடு விட்டா கிளாஸ், கிளாஸ் விட்டா வீடு என்று இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கல்யாணம் நம்பரிலிருந்து காளையனுக்கு போன் வந்தது. டேய், நான் அவளை பாத்துட்டேன் என்று காளையன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த பக்கம் இடைமறித்தான் கல்யாணம். பங்கு, எதையோ பேசாம உடனே கிளம்பி நம்ம தோப்புக்கு வா என்றான் கல்யாணம். அவன் பேச்சில் சிறு பதட்டம் இருந்தது. ஏண்டா, என்னாச்சு? நான் சொல்றேன், நீ சீக்கிரம் வாடா என்று போனை வைத்து விட்டான் கல்யாணம். காளையனுக்கு எதுவோ தவறாக பட உடனே அவன் வண்டியை எடுத்தான். அங்கு ஏதோ பிரச்சனை என்று புரிந்து கொண்ட தாமரை அவன் வண்டி எடுக்கும் முன் அந்த வண்டியில் ஏறி அமர்ந்து கொண்டாள். நீ வீட்டுக்கு போடி, நான் வேற இடத்துக்கு போறேன். நீ எங்க போனாலும் பரவாயில்ல, நானும் வரேன், பேசாம வண்டி எடுடா என்று தாமரையும் வண்டியை விட்டு இறங்கவில்லை. எப்படியும் அவள் கேட்க மாட்டாள் என்று காளையன் வண்டியை கல்யாணம் சொன்ன இடத்துக்கு ஓட்டி சென்றான். அவர்கள் அந்த தென்னந்தோப்புக்கு வெளியே வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கி செல்லும் பொழுது அங்கு பலர் கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள். அத்துடன் போலீசும் இருந்தது. அதையெல்லாம் பார்த்தபடி இருவரும் அந்த கூட்டத்தை நெருங்கி செல்லும் பொழுது கல்யாணம் பதட்டமாக ஓடி வந்தான். பங்கு, ஒரு நிமிஷம் நான் சொல்றது பொறுமையா கேளு. அங்க எதுவோ ஒரு சின்ன பொண்ண சிதைச்சு வச்சிருக்கானுங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கு. அவ கையில ஆரஞ்சு மிட்டாய் என்று கல்யாணம் சொல்லி முடிக்கவில்லை. அடுத்த நொடி கல்யாணத்தை தள்ளிவிட்டு காளையன் வேக எட்டுகளுடன் அந்த கூட்டத்தை நோக்கி நடந்தான். பங்கு, நில்டா, நான் சொல்றது கேள்றா. அவ பூவா இருப்பான்னு நான் சொல்லல, சொல்றது கேளுடா என்று கல்யாணமும் நண்பனை பிடிக்க முற்பட்டான். ஆனால் அவனை இம்மி அளவுக்கு கூட நிறுத்த முடியவில்லை. அவனை தள்ளிவிட்டு முகமெங்கும் பதட்டத்துடன் அந்த கும்பலை விலக்கி கொண்டு சென்ற காளையன் அங்கு சிறு பெண்ணின் உடலில் ஆசிட் அடித்து முகமெல்லாம் சிதைந்து போய் ஆடையெல்லாம் பாதி கிழித்து உடல் ஆசைப்பட்டு பொசுங்கி பார்க்கவே கொடூரமாய் ஒரு சடலம் இருந்ததை கண்டான். அவன் கால்கள் தடுமாற மெல்ல மெல்ல அந்த உடலின் அருகே சென்ற காளையின் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிய அப்படியே பொத்தென்று கீழே விழுந்தான். மாமா, நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தா எனக்கு கொலுசு வாங்கி தருவியா என்று ஆசையுடன் அவள் கேட்ட உடனே அவன் வாங்கி போட்டுவிட்டு அந்த கால் கொலுசை பார்த்ததும் புரிந்து போனது காளையனுக்கு. அந்த பிஞ்சு கால்கள் ஆசைப்பட்டு வெந்து போயிருந்தது. அவன் கண்கள் இரண்டும் இமைக்க மறந்து அவளை வெறித்து பார்த்து கொண்டிருக்க, ஐயோ பூவே என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தார் பூவின் அம்மா அலறல் சத்தத்துடன். அத்தியாயம் 48. காளையனால் அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் பார்த்து வளர்ந்த குழந்தை 2 நாளுக்கு முன்பு கூட பாசமாய் அவனை பார்த்து மிட்டாய் கொடுத்துவிட்டு சென்றாள். ஆனால் அவளை இப்படி ஒரு நிலையில் பார்ப்போம் என்று அவன் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இடிந்து போய் அமர்ந்தவனின் முன்பு வந்து நின்றாள் தாமரை. அவன் நிலையை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவள் கண்களில் இருந்தும் கண்ணீர் துளி தேங்கி நிற்க மெல்ல காளையின் கைகளை பிடித்தாள். இன்னொரு பக்கம் பூவின் அம்மா கதறி அழுதார். ஐயோ என் சாமி, காலையில தானே கிளாஸ் போயிட்டு வரேன், இன்னையோட கிளாஸ் முடிஞ்சிரும், திருவிழாவுக்கு போலான்னு சொல்லிட்டு போனாலே, ஆனா இப்படி உன்னைய பார்க்க வச்சுட்டியே என் மகராசி, எங்கடி என்னை ஒத்தையில விட்டுட்டு போன என்ன மனமெங்கும் வேதனையுடன் கதறி அழுதவரை எப்படி தேற்றுவது என்று சத்தியமாக யாருக்கும் தெரியவில்லை. பாடியை போஸ்ட்மார்ட்டம் எடுத்து செல்லலாம் என்று இவர்கள் முடிவு செய்ய, ஆனால் ஊர் பெருசுகள் எல்லாம் சேர்ந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதில் பாண்டியன் மற்றும் ராமையாவும் அடக்கம். போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ண வேணாம், இதெல்லாம் நம்ம ஊர்ல புதுசா என்ன? இவளுக்கு எங்கேயாவது போய் சீரழிஞ்சு வர்றதுக்கு யாரு பொறுப்பு? இதுக்குதான் பொட்ட கழுதைகளை அடக்கி வைக்கணும், படிக்க அனுப்பக்கூடாதுன்னு சொல்றோம். இல்லைன்னா இப்படித்தான் ஏதாவது நடக்கும். நாளைக்கு ஊர் திருவிழா, 18 பட்டி ஊரும் சேர்த்து நடத்துது. இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண போனா நாளைக்கு தான் பாடிய தருவானுங்க, நாளைக்கு அடக்கம் பண்ண ஒத்துக்க மாட்டோம். அப்படி இல்லைன்னா எங்கேயாவது போட்டு எரிச்சிருங்க, இந்த ஊருக்குள்ள கொண்டு வரக்கூடாது என்று சற்றும் இரக்கமில்லாமல் பேசினார்கள். பெற்றவள் எதையும் பேச முடியாத நிலையில் சேலை முந்தானையை வாயில் வைத்து கதறி கதறி அழுது கொண்டிருந்தார். பெற்றவனும் தவறிவிட ஒற்றை பிள்ளையை கஷ்டப்பட்டு படிக்க வைக்க வேண்டும் என்று அல்லும் பகலுமாய் கண்முழித்து மகளை படிக்க வைத்தார். ஆனால் இன்று பெற்ற மகளையும் இழந்துவிட்டு அத்தனை பேர் பேசுவதையும் தாங்க முடியாமல் இடிந்து போய் அமர்ந்திருந்தார். ஆமா, அவர் சொல்றது சரி. ஒண்ணு இன்னைக்கே 4 பேரை வச்சு எரிச்சு பிடுங்க, இல்லைன்னா நாளைக்கு ஊர் பக்கம் கொண்டு வரக்கூடாது, எங்கேயாவது அனாதை பணமா கொண்டு போய் எரிச்சு பிடுங்க என்று வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசியதை கேட்டு அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் தாமரையின் கையை உதறிக்கொண்டு அங்கு பேசியவரின் வாயில் ஒரு குத்து விட்டான் காளை. அவருக்கு அவன் விட்ட குத்தில் வாய் கிழிந்து முன்பல் உடைந்து ரத்தம் குபுகுபுவென்று ஊத்தியது. ஒரு நொடி நடந்து முடிந்த நிகழ்வில் அத்தனை பேரும் அதிர்ந்து போய் பார்த்தார்கள். ஏய், என்ன தைரியம் உனக்கு?
ஊர் பெரிய மனுஷன் மேலே கைய வைப்ப என்று இன்னொருத்தன் தள்ளுத்தாய் பேசிக்கொண்டே முன்னே வர அவன் காளையனின் ஒற்றை முறைப்பில் அப்படியே ஜெர்க்காகி விட்டான். என்னங்கய்யா என்ன? நானும் பாத்துட்டே இருக்க, விட்டா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது நெஞ்சில ஈரம் வேணும். கட்டுன புருஷனை இழந்து ஒத்த பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்து இன்னைக்கு பறி கொடுத்துட்டு போய் நிக்கிறாங்க. அவங்க முன்னாடியே அந்த பிள்ளைய தப்பா பேசுனது மட்டும் இல்லாம எரிக்க விட மாட்டோம்னு சொல்றீங்க. இல்ல தெரியாமதான் கேக்குறேன், உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா, இல்ல கழட்டி வச்சுட்டு தான் வருவீங்களா? இருக்கப்பட்ட பொறுமையுடன் பேசினான். காரணம், அவன் கைகளை தாமரை பிடித்திருந்தாள். இல்லை என்றால் அங்கு நடப்பதே வேறு. அதுக்கு நல்ல நாள் நடக்கும்போது ஊருக்குள்ள வந்து பணத்தை எரிப்பீங்களா? எங்களுக்கு திருவிழாதான் முக்கியம். இவ கொழுப்பெடுத்து போய் கெட்டு போய் சீரழிஞ்சு போனா அதுக்கு யாரு பொறுப்பாக முடியும்? அதெல்லாம் அவளை இங்க எரிக்க கூடாது என்று ராமையா சொல்லி வாய் மூடவில்லை. அடுத்த நொடி அவர் கன்னத்தில் இடியென இறங்கியது தாமரையின் அடி. இதை காலை கூட எதிர்பார்க்கவில்லை. இன்னொரு வார்த்தை பேசுன, அடுத்து கால கிடக்குறத நான் கழட்டி அடிப்ப. ச்சே, நீ தானே பொட்ட பிள்ளைய பெத்து வச்சிருக்க, அது கொஞ்சம் மனசுல வச்சுக்கோ. ஒரு சின்ன பிள்ளைய சீரழிச்சு போட்டிருக்கானுங்க, அதை கேட்க துப்பில்ல. உங்களுக்கு திருவிழா கொண்டாடுறதுதான் ரொம்ப முக்கியமா? அப்படித்தானே? இங்க யாருங்கய்யா, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க. நாங்க இந்த பொண்ணு சாவல இருக்க மர்மத்தை கண்டுபிடிக்காம, அந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்காம இந்த பொண்ணு உடல இந்த ஊருக்குள்ள கொண்டு வர மாட்டோம். நீங்க திருவிழா கொண்டாடுங்க, இல்ல என்ன வேணாலும் கொண்டாடுங்க என்று அத்தனை பேரின் முன்பு ஆத்திரம் பொங்க கத்தினாள் தாமரை. காளையின் மீசையை முறுக்கி விட்டபடி அவன் காவி வேஷ்டியை மடக்கி கட்டினான். ஆமா, என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி நாங்க நீதி வாங்காம அந்த ஊருக்குள்ள வரமாட்டோம். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கயா என்று அவர்களை ஒரு கேவலமான பார்வை பார்த்துவிட்டு காளையின் கேங்கும் அந்த ஊரில் உள்ள வாலிபர்களும் அந்த ஆம்புலன்ஸ் பின்னே கிளம்பினார்கள். சின்ராசுவை மட்டும் வரவேண்டாம் என்று காளையன் உறுதியாக சொல்லிவிட்டான். ஆனால் சின்ராசு வருவேன் என்று அடம் பிடித்தான். இங்க பாரு சின்ராசு, உனக்கு பல இன்னல்களுக்கு மத்தியில இவ்ளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இத நீ நல்லபடியா முடிக்கணும். நம்ம பசங்க பாதி பேர் திருவிழா முடிகிற வரைக்கும் உனக்கு உதவியா இருப்பாங்க. நீ எடுத்த வேலையை செஞ்சு முடிக்கணும். அதுதான் உன்னை அசிங்கப்படுத்தின எல்லாருக்கும் நீ கொடுக்கற பெரிய அடியா இருக்கும். காளையன் தெளிவாக சொன்னான். காளையன் சொன்னதை கேட்டு சின்ராசுவும் கோவில் வேலைகளை செய்ய துவங்கினான். இன்னொரு பக்கம் காளையன், கல்யாணம், தாமரை மற்றும் இன்னும் அந்த ஊரை சேர்ந்த பல வாலிபர்கள் அந்த கவர்மெண்ட் மருத்துவமனை முன்னே கூடியிருந்தார்கள். பிரேத பரிசோதனை முடிந்து டாக்டர் வெளியே வந்தார். இவர்கள் டாக்டரிடம் சென்று விசாரித்தார்கள். அந்த பொண்ண ஒருத்தர் 2 பேர் இல்ல, பல பேர் சேர்ந்து கொடூரமா கற்பழிச்சிருக்காங்க. அதுவும் காலையில இருந்து மதியம் வரைக்கும் அந்த பொண்ணை ரேப் பண்ணிருக்காங்க. மோசமான முறையில அந்த பொண்ணோட பெண்ணுறுப்பு சிதைஞ்சு போயிருக்கு. முக்கியமா ஆசிட்டால. அதுவும் அவங்கள கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு உடம்புல பல இடத்துல ஆசிட் ஊத்திருக்காங்க. அந்த பொண்ணு நரக வேதனை அனுபவிச்சுதான் இறந்திருக்கணும் என்று டாக்டர் சொன்னதை கேட்டு பெற்றவள் துடித்து போய் தலையில் அடித்து கொண்டு அழுதாள். ஐயோ, என்ன பெத்த மகராசி, உன்னை எப்படி வளர்க்கணும்னு நினைச்ச, ஆனா அதெல்லாம் அப்படி பாக்கத்தானா என்று வேதனை பொங்க கதறியவருக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. காளையனுக்கு கோபம் பொங்கியது. அவளை யார் இப்படி பண்ணதுன்னு கண்டுபிடிக்க முடியாதா? கண்கள் சிவக்க கேட்டான். அத கண்டுபிடிச்சிட கூடாதுதான் அந்த பொண்ணோட பெண்ணுறுப்ப ஆசிட் வச்சு சிதைச்சிருக்காங்க. இப்படி பச்சை பிள்ளைய சிதைச்சு கொண்டு இருக்காங்க. ஆனா அவங்கள கண்டுபிடிக்க முடியலனா இந்த கடவுள் எதுக்கு? இங்க சாமின்னு ஒண்ணு எதுக்கு? ஆத்திரத்தில் துவங்கிய அவன் வார்த்தைகள் வேதனையுடன் வந்து முடிந்தது. கோபப்படாத. கோபத்தால இங்க எதையும் சரி பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் நிச்சயம் குற்றவாளி ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போவான். அதே மாதிரி நிச்சயம் அவனும் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருப்பான். நம்ம அதை கண்டுபிடிச்சாவே போதும். கண்டுபிடிக்கிறது நண்டுபிடிக்கிறதெல்லாம் போலீஸோட வேலை. அத நாங்க பாத்துக்கிறோம். என்கொயரி பண்றோம், டிஸ்கவரி காட்டுறோம்னு சுத்தாம எல்லாரும் வேலை வெட்டிய போய் பாருங்க. என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும் என்று அந்த இன்ஸ்பெக்டர் நக்கலாக பேசினார். நீங்க இது வரைக்கும் என்ன கிழிச்சுங்கன்னு எங்களுக்கு தெரியுமே என்று காளையன் நக்கல் சிரிப்பு சிரித்தான். டேய், என்ன நக்கலா? அன்னைக்கு 5000 லாடம் கட்டினது மறந்து போச்சா? மரியாதை அந்த கேஸ்ல இருந்து விலகி போங்க. அதான் உங்களுக்கு நல்லது. அவர் காளையனை பார்த்துதான் மிரட்டினார். காளையன் அடுத்து பேசும் முன் அவன் கையை பிடித்து தனியே அழைத்து சென்றாள் தாமரை. இங்க பாரு, அவங்க இப்ப இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த எந்த கொலையிலையும் இதுவரை இன்ட்ரெஸ்ட் எடுத்து எதையும் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. அதுக்கு அவங்க முயற்சி கூட பண்ணல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தப்பு செஞ்சவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சும் அவங்க அமைதியா இருக்கலாம். இதுல நம்ம தான் ஏதாவது பண்ணணும். அவங்க முன்னாடி சத்தம் போடாத. இதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் என்று தாமரை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னாள். முதல்ல நம்ம பூவோட பாடியை எரிச்சிடாம பாத்துக்கணும். அதுக்காக இதை நம்ம மீடியா முழுக்க வைரல் பண்ணணும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணாதான் நமக்கு சப்போர்ட் கிடைக்கும். அது போக நம்ம இந்த கேஸ சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு கேஸ் போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பாக்கலாம் என்று தாமரை சொன்னபடியே அவர்கள் அந்த விஷயத்தை மீடியா முழுவதும் ட்ரெண்ட் செய்துவிட யூடியூப், இன்ஸ்டா, ட்விட்டர், டெலிகிராம் என்று எதை எடுத்தாலும் இந்த விஷயம்தான் ஓடியது. போலீஸுக்கு பிரஷர் மேல் பிரஷர் கூடியது.
அந்த நிலையில்தான் அவர்கள் ஆசைப்பட்டது போல அந்த கேஸ் சிபிஐ வசம் வந்தது. இன்னொரு பக்கம் காளையனும் அவர்கள் ஆட்களும் இதில் ஏதாவது க்ளூ கிடைக்குமா என்று பூவு போன இடத்தில் எல்லாம் தேடி பார்த்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சிக்கியது ஒரு ஆதாரம். இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.